தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னா எப்படி ஆப்பத்துக்கு மாவு ஆட்டுறது, அப்புறம் ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு நல்ல டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட். அதனால நம்ம ஈஸியாக பண்ணி வச்சிடலாம். மாவு நிறைய அரைச்சிட்டா நம்ம நிறைய பேருக்கு ஆப்பம் சுட்டு தரலாம். ஆனால் அது எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு பதம் வேண்டாம். இட்லிக்கு தோசைக்குன்னா ஒரு மாதிரி ஆட்டணும் கரெக்டாக, அது ரொம்ப நேரம் ஆகும் வேறு. பட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காட்ட போகிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம ஆட்ட போகிறோம். தனியாக அரிசி தனியாக உளுந்து எல்லாம் ஆட்ட வேண்டாம். ஸோ நம்ம 3 திங்ஸ் வேணும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நார்மலாக நம்ம இட்லிக்கு போடுற இட்லி ரைஸ் அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவல் லெவல் 1 கப் ரா ரைஸ். இந்த மாதிரி மெலிசாக இருக்கும், அது ரா ரைஸு. குண்டாக இருக்கிறது இட்லி ரைஸ். மெலிசாக இருக்கிறது ரா ரைஸ். அப்புறம் குண்டாக வந்துருக்குது இட்லி ரைஸ். அது கூட இந்த மாதிரி உருத் தால், முழு உளுந்து, அது 1/4 கிளாஸ். இது 3த்தையும் நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். உளுந்து ஊறத்துக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் கூட அரிசி ஊறத்துக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். அதனால் ஒரு 4 ஹவர்ஸ் மேலே, 4 to 6 ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அப்படி அப்புறம் மொத்தமாக நம்ம அரைச்சிட போகிறோம். இது மொத்தமாக அரைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. நல்லா அது ஃபெர்மெண்ட் ஆகணும், நல்லா ஊறணும். அடுத்த நாள் நமக்கு அது ரெடியாக இருக்கும். ஸோ ஆப்பத்துக்கு ஊற வைக்கணும்னா நீங்கள் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே 1 கிளாஸ் ரா ரைஸ், 1 கிளாஸ் இட்லி ரைஸ், 1/4 கிளாஸ் உளுந்து, 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். இதில் வெந்தயம்லாம் போடக்கூடாது. அப்புறம் கலர் ஒரு மாதிரி மாறிடும். ஆப்பம் நல்லா ஒயிட்டாக தான் இருக்கணும்ல. இது 3 மட்டும் போட்டு ஊற வைங்க. அதனால் ஊறிருக்கு நல்லா. இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுது. அதனால் நல்லா ஊறிருக்கு அரிசி உளுந்து எல்லாமே. நான் இப்போது கிரைண்டரில் அரைக்க போகிறேன். தண்ணி நான் எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுறேன். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க ஆரம்பிக்கலாம். நான் என்னுடைய அல்ட்ரா பிரைட் மில்க் கிரைண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கிரைண்டரில் தான் ஆட்டணும். மிக்ஸியில் ஆட்டினா நல்லா வராது. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த கல் இருக்குது, அதை போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஆட்டலாம். மொத்தமாக ஆட்டுறதுக்கு 25 மினிட்ஸ் தான் ஆகும். மொத்தமாக அரைச்சி ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா ஊற வச்சுட்டு ஒன்றா அரைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, அரையட்டும். இந்த அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா ஆட்டும் போதே கொஞ்ச நேரத்தில் சிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். ஸோ இப்போ போட்டுடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஒரே ட்ரிப்பில் போட்டு ஒன்றா ஆட்டி வச்சிடலாம். தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். இப்போ ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆடட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு ஏற்கனவே நல்லா அரிசி அரைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நமக்கு நல்லா ஸ்மூத்தாக அரையணும். அதனால் நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறோம். ஸோ ஏற்கனவே அரைஞ்சிருக்கு, இன்னும் நல்லா அரையிட்டோம். நடுவில் நம்ம இந்த மாதிரி அதுக்காக கொடுத்துருக்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா இப்படி தள்ளி விடலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்காங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நமக்கு தண்ணியாகவே இருக்கலாம் கொஞ்சம் ஆப்பத்துக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன். அது ஆடட்டும். ஸோ ஆடும்போது இந்த மாதிரி மேலெல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து விடலாம். பக்கத்துலேயே இருக்க வேண்டாம். இதை ஆன் பண்ணி நம்ம பாட்டுக்கு போய் டிவி பார்க்கலாம். இது ஃபுல்லாக மாவு ஈஸியாக ரெடி ஆகிடும். அதனால் நம்ம ஈஸியாக அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நல்லா ஆஃப் சொல்லலாம். எக்ஸாக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டிருக்கு. அது அரைஞ்ச வரைக்கும் போதும். நம்ம தண்ணி பத்தலைன்னா நாளைக்கு காலையில் நம்ம ஆப்பம் ஊற்றும் போது தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு வேணுன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சில பேர் ஊற்றுவாங்க, சில பேர் தேங்காய் பால் போட மாட்டாங்க. ஆப்ப சோடா நம்ம இப்போ போடக்கூடாது. காலையில் நம்ம எப்போ ஆப்பம் ஊற்றுறோமோ அப்போ மட்டும் ஆப்ப சோடா கொஞ்சம் போடணும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்காக. இப்போ ட்விஸ்ட் பண்ணி இப்போ எடுத்துடலாம். பாத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கல் எடுத்துடலாம். கல்லில் இருக்கிறது எதாவது வழிச்சிடலாம் இப்போ நம்ம.
நம்ம தேங்காய் பால் போட்டு நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட போகிறோம், அது சர்க்கரை போட்டு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து அது இனிப்பாக தான் இருக்க போகுது. நம்ம உப்பு வந்து ரொம்ப போட வேணாம், பட் நார்மலாக நம்ம உப்பு போட்டாகணும். அப்போ தான் வந்து நல்லா அது ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா இதுவாக வரும். ஸோ மாவோடு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே கொட்டுங்க. மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அப்படியே கீழே விழுற மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ரொம்ப கட்டியாக எடுத்து வைக்காதீங்க. அதாவது பதம் இல்லைன்னு தான் சொன்னேன், அதனால் வந்து ரொம்ப கடலாக இருக்க வேண்டாம், நம்ம இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். நார்மலாக வந்து ஈஸியாக ஒரேடியாக அரைச்சி 1/2 அன் ஹவர் அரைச்சி கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுருவோம். ஸோ இவ்வளோ மாவு வந்துருக்கு நமக்கு. அந்த 2 கிளாஸ் அரிசி போட்டதுக்கு நமக்கு இது கூட வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம் உப்பு. நல்லா கையை விட்டு நம்ம கலரலாம், அப்போ தான் நல்லா வந்து அது கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகி வரும் நல்லா. இது வந்து எப்போ ரெடியாகும் இந்த மாவுனா வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு கோல்டு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நார்மலாக இந்தியாவிலாம் இருந்தீங்கன்னா வந்து நைட்டு பண்ணிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். ஒரு 8 ஹவர்ஸில் வந்து நல்லா புளிச்சிடும். அப்போது செய்யலாம் நீங்கள். அப்போ கோல்டு கண்ட்ரிலாம் வந்து நீங்கள் ஒரு 20 ஹவர்ஸ் விட்டுறது தான் பெட்டர். அதுவும் வந்து உங்களுக்கு வின்டர் சீசனாக இருந்தால் நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் அது மாதிரி வெளியே வச்சுட்டு கொஞ்சம் மாவு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் அது பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அப்போ வந்து நம்ம ஆப்பம் சுடலாம். இப்போ வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு இதே டைமில் வந்து நம்ம ஆப்பம் சுட போகிறோம். அதனால் நான் அது வரைக்கும் வந்து மாவு வெளியே வச்சுருக்க போகிறேன். நீங்கள் வந்து எதிர அவனுக்குள்ளே வைக்கலாம், கொஞ்சம் வார்மாக இருக்கும். அங்கே ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தா அதுக்கப்புறமா அவனை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வெளியே வெயில் அடிக்குதுன்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக ஓப்பனாக ஸ்பேஸ்லேயே எங்கே வேணால் வச்சிடலாம். நீங்கள் இல்லை பாய்லர் ரூமில் வைப்பாங்க நிறைய பேர். எந்த இடத்துல உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மாவு வச்சிடலாம். ஸோ அது வந்து புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து நம்ம ஆப்பம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். நம்ம வந்து ஆப்பம் மாவு அரைச்சி வச்சோம். அது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாவை. எனக்கு வந்து இங்கே நல்லா ஏற்கனவே கொஞ்சம் சம்மராக இருந்தால் கூட 2 நாளாக கொஞ்சம் மழை இருக்குது. அதனால் வந்து அவ்வளோவா வந்து புளிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு எனக்கு. ஆல்மோஸ்ட் நான் வந்து 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக வச்சேன். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு புளிச்சிருச்சுன்னா எப்படி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா ப்ளெயினாக அப்படியே மாவு அசையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். ஒரு 6 ஹவர்ஸ் இன்னும் 8 ஹவர்ஸ் அது மாதிரி விடணும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு வார்ம் பிளேஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா புளிச்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்கள் வேறு ஏதாவது கோல்ட் பிளேஸில் இருக்கீங்கன்னா வந்து 30 ஹவர்ஸ்னால் கூட நீங்கள் வந்து மாவை புளிக்க விட்டுருங்க. மாவு புளிச்சதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும், நல்லா கொஞ்சம் நல்லா வரும் மாவு. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு இப்போ அரைக்கும் போது நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் இல்லையா அப்போ வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், நல்லா இவ்வளோ கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து பாதி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு மட்டும் நான் எடுத்து கரைச்சி வச்சுக்க போகிறேன். இதை இன்னொரு நாளைக்கு மிச்ச மாவு ஆப்பத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை போட்டுக்கலாம். ஆப்பம் பண்ணுற டைமில் தான் நான் வந்து ஆப்ப சோடா போடணும்ல, அதுவும் போடலாம் கொஞ்சம் நம்ம. அப்போ தான் கொஞ்சம் அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது பேரே ஆப்ப சோடா, அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம அதை. ஸோ இப்போ 3 நல்லா ஃபுல் கரண்டி எடுத்திருக்கேன். அது கூட நல்லா ஒரு ஃபுல்லாக கிளாஸ் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைக்க போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மெத்துன்னு நல்லா சாஃப்டாக குண்டாக வரும். கட்டிலாம் நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இப்போ எதுவும் உப்புலாம் போட வேண்டாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வந்து எதுவும் லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி எடுத்து கொட்டினீங்கன்னா இப்படி நல்லா இப்படி வர மாதிரி கொட்டணும். இந்த பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ பைகார்பனேட் ஆஃப் சோடா, ஆப்ப சோடா, அது வந்து ஒரு ரொம்ப போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் போட, நல்ல பெரிய ஸ்பூனாக இருந்தால் அவ்வளோதான். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து இதில் தேங்காய் பால் எல்லாம் வந்து தேங்காய் பால் எடுத்து அந்த திப்பி தேங்காய் பூ இது மாதிரிலாம் போடுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் இப்படி ப்ளெயின் ஆப்பம் பண்ணும் போதே வந்து நல்லா எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ப்ளெயினாக நல்ல ஒரு ஆப்பம் வரும். அதனால் நம்ம இப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா கூட வந்து நம்ம தேங்காய் பால் தொட்டு சாப்பிட போகிறோம், நல்லா தோச்சி சாப்பிட போகிறோம். அதனால் வந்து இதுலேயும் தேங்காய் பால் ஊற்ற வேண்டாம். ஆக்சுவலாக இதுவே வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஆப்பம். சரி, நல்லா நம்ம கரைச்சி வச்சிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வேண்டிய தேங்காய் பால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கரைச்சாச்சு இப்போ. ஸோ மிச்ச மாவு நிறையா இருக்குது. நம்ம இதை வந்து தண்ணி கலக்காமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா. ஸோ நம்ம மொத்தமாகவே வந்து நம்ம 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் வந்து நம்ம பச்சை அரிசி, ஒரு 1/4 கிளாஸ் உளுந்து, மொத்தமாக அதான் போட்டோம் நம்ம. பட் ஆனால் அதே நிறைய ஆப்பம் பண்ணுறதுக்கு இனஃபாக இருக்கும். அதனால் பாதி மட்டும் நம்ம தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஒரு முழு தேங்காய் இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் போன வாட்டி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதில் வந்து நான் ஆப்பம் காட்டியிருந்தேன். அப்போ தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக புழியறது நான் சொல்லியிருந்தேன். நான் அது ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தேங்காய் பீசஸ் எடுத்து நாங்கள் மிக்சியில் அரைச்சி போகணும். நம்ம அதுவும் ஈஸி மெத்தட் தான், நம்ம அப்படியும் பண்ணலாம். ஸோ அப்படியும் நல்லா தேங்காய் பால் இருக்கும். நீங்கள் இதை தேங்காய் பூவாக எடுத்து நல்லா அதையும் சுடுதண்ணில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை வந்து நம்ம மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த சைஸ் தேங்காய் இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு புளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வெறும் ஹாஃப் மூடி எடுத்து நான் அதில் உங்களுக்கு தேங்காய் பால் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஃபுல் மூடி எடுத்துக்கலாம். நல்லா இது ஃபுல்லாக எல்லா மாவுக்கும் நல்லா ஆப்பம் சுடுறதுக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய், காடமம் சீட்ஸ் கொஞ்சம் போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் அரைப்போம். நல்லா வாசனையாக இருக்கும் அந்த தேங்காய் பால்னால். அதை போட்டு இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் கொட்டலாம் ஃபஸ்ட்டு. நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது. பால் வந்து நமக்கு ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம். நல்லா வந்து நம்ம ஆப்பத்தில் வந்து தோச்சி சாப்பிட போகிறோம்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம அதுவும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 3-4 மடங்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தேங்காய் தண்ணி இருக்குங்கள, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுலேயே வந்து சர்க்கரையும் போட்டுட்டு நம்ம அது மொத்தமாக வடிகட்டிடலாம். இதில் வந்து நல்லா ஒரு சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இனிப்பாக தான் நல்லாயிருக்கும் பால். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஆப்பத்துக்கு நல்லா கட்டுக்கு. சரி, இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்களா? இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது நல்லா. இப்போ ஆப்பம் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்பத்துக்கு வந்து நல்லா ஒரு குழியான கடாய் வேணும். நல்லா பெருசாகவே எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா குழியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா ஆப்பு சட்டின்னு தனியாக இப்போ வருது. எனக்கு வந்து அது மாதிரி இல்லை. இப்போ என்கிட்ட என்னோடய அடுப்பில் உட்கார மாதிரி. அதனால் நான் இது மாதிரி எடுத்துருக்கேன். அதனால் எனக்கு அடியில் வந்து ஃப்ளாட்டாக வரப்போகுது. பட் இது மாதிரி இல்லாமல் நல்லா அடியில் வந்து கூர்மையாக வர மாதிரி இருந்தால் நல்லா ஷேப்பாக இருக்கும் ஆப்பம். இதில் வந்து நம்ம நல்லா பழைய இரும்பு கடாய் அதில் கூட நல்லா பண்ணலாம். அதில் ஒட்டிக்கும். அப்படின்னால தான் வந்து முதல்ல நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்க்கிற மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் இப்படி தேய்ச்சிக்கோங்க. நான்ஸ்டிக்கு தேவைப்படாது. இது மாதிரி நல்லா ஒரு இரும்பு கடாய் அது மாதிரிலாம் நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி தேய்ச்சிருங்க ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம இதில் ஆப்பம் ஊற்றலாம். இந்த ஆப்பத்தை வந்து நம்ம ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து நம்ம மூடுற மாதிரி நம்ம கரெக்டாக தான் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கடாய் நல்லா சூடான அப்புறமா வந்து ஆப்பம் எடுத்து ஊற்றலாம். நல்லா அதில் ஃபுல்லாக ஒரு கரை எடுத்து ஊற்றலாம். அப்படி என்ன பண்ணோன்னா வந்து சென்டரில் தான் குண்டாக இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் நல்லா இப்படி சுற்றுங்க. நல்லா வந்து சைட்லலாம் மெலீஸாக வரணும். நமக்கு நல்லா மெலீஸாக வர அளவுக்கு நல்லா பெருசாக பண்ணிவிட்டு மிச்ச மாவு எல்லாத்தையும் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் ஊற்றி விட்ருங்க. சென்டரில் வந்து சாஃப்டாக மெத்துன்னு வரணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூடிடலாம். இவ்வளோ ஆப்பம் உங்களுக்கு வந்து ஒட்டிக்கோங்க கடாயில் அப்படின்னா வந்து லேசாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம சைடில் ஓரமாக அப்படி ஊற்றிக்கலாம். லேசாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக எடுத்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகணும். ஓரம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். நம்ம
இப்போ வந்து ஆப்பம் வெந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்போ எல்லாமே ஏற்கனவே நல்லா உதிர்ந்து வருது அப்படியே இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரிலீஸ் பண்ணி விடுங்க மெதுவாக. ஆப்பத்தை வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்பம் வந்து நல்லா ஒரு மாதிரி போட்டு மாதிரி வரணும். உங்களுக்கு நல்லா குழியாக இருக்கச்சு இன்னும் நல்லா கரெக்டாக வரும். நல்லா ஓரம் வந்து நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். சென்டரில் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரணும். அப்புறம் நான் நல்லா ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா ஓரம்லாம் நல்லா மெலீஸாக லேயர் வர மாதிரி பண்ணி நல்லா இப்படி கையில் எடுத்து சுற்றி விடணும் பேனை. அப்போ தான் மெலீஸாக மேலே லேயர் வரும் பேப்பர் மாதிரி. மிச்ச மாவெல்லாம் வந்து சென்டரில் கொண்டு போயிடணும். சென்டரில் சாஃப்டாகிடும். இது கூட பாருங்கள். இங்கே வரலைன்னா இங்கே தேய்ச்சிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு சென்டரில் சாஃப்டாக்கிட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் வேணால் கொஞ்சம் ஊற்றலாம் ஓரமாக. சரி, நம்ம இன்னொரு ஆப்பம் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா ஆப்பம் வந்து நம்ம நல்லா பிச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா ஊற வச்சு அப்படி சாப்பிட்லாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தேங்காய் பாலை வந்து அப்படியே ஆப்பம் மேலே ஊற்றியும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஊற வச்சு அப்படி பண்ணும்போது வந்து நல்லா அதில் அப்படியே அது அப்சர்வ் ஆகி நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய 2வது ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஓரமும் நல்லா அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்படி ஃபுல்லாக. ஸோ நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் மொத்தமாக. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த ஷேப் தான் வந்து மெயினாக ஆப்பத்துக்கு. மெயினாக தோசையை விட ஆப்பம் வந்து இந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இப்படி ஆப்பம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம 3வது ஆப்பம் ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே அப்புறம் ஓரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓரத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆப்பத்தை எடுத்துடணும். அப்படியே பேப்பர் மாதிரி எடுக்க வரும். எடுத்துகிட்டு எடுக்கணும். அதுதான் வந்து நீங்கள் விரலைனா வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப மெலீஸாக பண்ணுறோம் இல்லையா? அதனால் வந்து சம்டைம்ஸ் அங்கே ஒட்டிக்கும். கொஞ்சம் இடத்துல பிடிச்சிட்டு கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே தூக்கம் வரும் உங்களுக்கு. அப்படி எடுத்துகிட்டு ஆப்பத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. மொத்தமாக 3 ஆப்பம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து குழியாக வரும். இதை வந்து நம்ம நல்லா தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம். தேங்காய் பால் இது மேலேயே ஊற்றியும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நான் அப்புறமா வேறு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பம் கூட சொல்ல போகிறேன் நான். முட்டை ஆப்பம் இல்லை வந்து நம்ம வெல்லம் கரைச்சி ஊற்றி நம்ம இனிப்பு ஆப்பம் அது மாதிரிலாம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பேசிக்காக எப்படி ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைக்கிறது, அதை வந்து எப்படி ஆப்பமாக பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நீங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலாம். இல்லை ஃபேமிலியே வந்து நல்ல ஒரு சண்டேயில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.